நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். வா போலாம் வா. விடுடா. ஏய் வாடினா. விடுடா. முதல்ல நீ போய் வாங்கிட்டு வரதுக்கு அப்புறம் போலாம். நீ வந்தாதான் நான் வாங்கி தரேன் வா. முதல்ல நீ போய் வாங்கிட்டு வரதுக்கு அப்புறம் கைய பிடி. ஒரு இடத்துல சூப்பர் ஸ்டஃப் இருக்கு. நீ வந்தினா வாங்கி தரேன் வா. அதான் வாங்கிட்டு வாடா. ஏய் வாடினா. ஏய் என்ன? ஏய் வாங்கிட்டு வாடா. டிவிக்குற. வாடினா. நான் அடிப்பியா? போய் வாங்கிட்டு வாடா. போலாம் வா. போய் வாங்கிட்டு வாடானா. வந்தாதான் வாங்கி தர முடியும். போலாம் வா. போடா இங்கே இருக்க வாங்கிட்டு வா. ஏய் ஏய் போடா. ஏய் வரியா இல்லையா? ஏய் போடானா. வா. வா. பிரதர் என்ன தகராறு பண்ற? யார் சார் நீ? உனக்கு என்ன வேணும்? உன் வேலைய பாத்து போ. அந்த பொண்ணு தான் வர மாட்டேன்னு சொல்றல, அப்புறம் விட்டுற வேண்டியதானே? அந்த பொண்ணு ட்ரக் வச்சிருக்கு, பத்தலன்னு கேக்குது, வாங்கிட்டு வர போறேன். உனக்கு வேணுமா? வா போலாம். வாங்கிட்டு வா. வா போலீஸ் ஸ்டேஷன் போலாம். போலீஸ் ஸ்டேஷனா? போலீஸ் இங்க வந்துருமா? ஆமா. போலீஸ் போயிருவா நீ? நான் யார் தெரியுமா? வா போலாம். நான் யார் தெரியுமா? ஏய் நான் யார் தெரியுமா? ஏய் மச்சான் வண்டியா டேய். இந்தமா வீட்டுக்கு போ. எங்க போற? அவனி போ கூட்டா. வீட்டுக்கு போன்னு சொல்றேன்ல. எங்க போற? வீட்டுக்கு போ. எங்க போற? எனக்கு வாங்கி தந்துட்டு போ. எனக்கு வாங்கி தர. சரி வாங்கி தரேன். எனக்கு வாங்கி தர. அப்படி. அவனி போ. வாங்கி தரேன் வா. ஆட்டோ. எனக்கு கண்டிப்பா வாங்கி தரணும் அம்மா. கண்டிப்பா வாங்கி தரேன். வா ஏறு. வாங்கி தருவியா? போலீஸ் ஸ்டேஷன் போப்பா. இங்க வெயிட் பண்ணுப்பா. இங்க எதுக்கு நிப்பாட்ன? உனக்கு தெரிஞ்சவங்க உள்ள இருக்காங்க, வா. எனக்கு தெரிஞ்சவங்களா? அப்போ உன் வீடு? நீ உள்ள வா. என்ன தெரியும்? வா. நீ உள்ள வந்து பாரு. வா போலாம். எனக்கு சொல்றேன்ல. யாரும் தெரியாது. ஏய் இந்த பார். இந்தா. வா போலாம். நல்ல பொண்ணு இல்ல, உள்ள வா. வா. ஏய் எங்க மெல்ல வா, போற? பத்திரம். இங்க உட்கார். ஹலோ. உட்காருங்க. வா போலாம். என்ன விஷயம்? இவங்க ரோட்ல இன்டீசென்ட்டா பிஹேவ் பண்ணிட்டு இருந்தாங்க. வா போலாம். ஐ திங்க் ஷி இஸ் யூசிங் ட்ரக்ஸ். எனக்கு சந்தேகமா இருக்கு. ஓகே, நீங்க யாரு? எங்க ஒர்க் பண்றீங்க? என் பேர் யோகி. காவேரி கார்மெண்ட்ஸ்ல ஒர்க் பண்றேன். காவேரி கார்மெண்ட்ஸ். சாரதா தெரியுமா? நல்லா தெரியும். அவங்க தான் என் எம்டி. சார், உங்களோட டீடைல்ஸ் எல்லாம் அங்க கொடுத்துட்டு போயிடுங்க. இந்த பொண்ணை பத்தி விசாரிக்கிறப்ப நீங்க கொஞ்சம் ஸ்டேஷனுக்கு வர வேண்டி இருக்கும். கண்டிப்பா வரேன். உங்க ஃபோன் நம்பரை கொடுத்துட்டு போயிடுங்க. ஓகே. ஓகே சார். எங்க போற? ஷோ. நீ யாரு? உன்னோட பேர் என்ன? சொல்லுதான் ஆகணுமா? पैसा कमती लेके आ गया साला। 8 22। उस दिन जो लड़का आया था वो आया है। मैं देख लूंगा, तुम जाओ। ठीक है। 18 कंफ्यूजन, क्या कंफ्यूजन है ये? 18 20। सेट हाँ वाह नगु वाह, उकर उकर उकर। ஆமா காவியோட போட்டோகிராஃப்ஸ் எடுக்க சொன்னேன்ல, அந்த போட்டோகிராஃப்ஸ் ஆல்பம் நெகட்டிவ் எங்க இருக்கு? எடு. ஸ்டில்ல பத்தி பேசுறது செட். 2 நாளா பூஜாவை காணோம். பூஜா காணோமா? என்ன சொல்ற? போலீஸ் கிட்ட மாட்டிக்கிட்டான்னு நினைக்கிறேன். போலீஸ் கிட்ட மாட்டிட்டாளா? எல்லாம் உன்னால வந்ததுடா. என்னைக்கு நீ அந்த பொண்ணை காதலிக்க ஆரம்பிச்சோ அன்னிலேருந்து என்னோட நெட்வொர்க் பூரா நாஸ்தி ஆகி போச்சு. யாரால தெரியுமா? அந்த பொண்ணால. அந்த பொண்ணை நான் சும்மா ஓட போறது கிடையாது. அவளை சாவடிச்சிருவேன். ஐ வில் கில் ஹர். செட். என்ன பண்ணாலும் சரி, நீ போட்ட பிச்சையில வளர்ந்து வந்தா காவேரி மேல கைய வச்ச கொன்னுடுவோம். கொல்லுறியா நீ? கொல்லுறியா? அடிச்சியா?
செட்டு உனக்கு என்ன பத்தி தெரியும். காவேரிக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன். என்னடா பண்ணுவேன்? என்னடா பண்ணுவேன்? என்னடா பண்ணுவேன்? அடிச்சு வெடி. செட்டு என்னடா பண்ணுவேன்? நான் சொல்றது கொஞ்சம் பொறுமையா கேளு. இப்ப இருக்கிற நிலைமையில நம்மளால பிசினஸ் பண்ண முடியாது. நான் காவிரியை கூட்டிட்டு இந்த ஊரை விட்டு ஓடிடுவேன். எங்கேயாவது போய் ஒரு 2 வருஷத்துக்கு செட்டில் ஆயிடுவேன். அதுக்கப்புறம் நானே திரும்பி வரேன். பிசினஸ் பத்தி பேசலாம். இப்ப எனக்கு பணம் கூட போறதுக்கு. பணமா? பணம் 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 எப்ப பார் பணம் நான் இருக்கிறேன். இந்த பணம், இந்த பணம் எடுத்துட்டு போ, எடுத்துட்டு போ, எடுத்துட்டு போ. ஏய்! நீங்க கிளம்பிடு. பூஜா நிச்சயம் உன்னையும் போட மாட்டோம். போடா, போடா டேய், போடா. என்னை போட்டு கொடுத்துவாடா. ஏய்! என்னை போட்டு கொடுத்துவாடா. ரெண்டு பேரும் இங்கே வெயிட் பண்ணுங்க. பிரின்சிபல் ரூம் எங்க இருக்கு? நேரா போய் லெஃப்ட்ல திரும்புங்க சார். எக்ஸ்கியூஸ் மீ மேடம். எஸ், உள்ள வாங்க. உட்காருங்க. தேங்க்யூ மேடம். என்ன விஷயம் சொல்லுங்க. உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி பேசுறதுக்காக இங்க வந்திருக்கேன் மேடம். எஸ், சொல்லுங்க. உங்க காலேஜ்ல பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்கிற பூஜான்ற பொண்ணை அரெஸ்ட் பண்ணிருக்கோம். ஏன், எதுக்காக? அவ ட்ரக்ஸ் யூஸ் பண்ணிருக்கா. அது மட்டும் இல்லாம உங்க காலேஜ் கேம்பஸ்குள்ள ட்ரக்ஸ் சேல் பண்ணிருக்கா. நாங்க ரொம்ப நாளா தேடி இருக்கிற குற்றவாளி ஸ்ரீகுமாரோட இந்த பொண்ணுக்கு தொடர்பு இருக்கு. அது விஷயம் பேசி சில விஷயங்களை கேட்டுட்டு போறதுதான் நான் இங்க வந்திருக்கேன். நீங்க இந்த விஷயத்துல கண்டிப்பா ஹெல்ப் பண்ணுங்க. ஓகே, டெஃபினட்டா ஹெல்ப் பண்றேன். அது என் கடமை. அப்புறம் மேடம், இந்த ட்ரக்ஸ் இருக்கிற கும்பல் உங்க காலேஜ் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸா கலந்து இங்க இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரையும் கெடுத்துட்டு இருக்காங்க. அதுக்காக உங்க காலேஜில் இருக்கிற எல்லா ஸ்டூடெண்ட்ஸுடைய பயோடேட்டா வித் ஃபேமிலி பேக்ரவுண்ட் எனக்கு தேவைப்படுது. இதை கொடுத்தீங்கன்னா இந்த கேஸுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். கண்டிப்பா கொடுக்குறேன். நான் இப்போ இங்க வந்துட்டு போன விஷயத்த ரொம்ப சீக்கிரட்டா வச்சீங்க. வெளியே தெரிஞ்சதுன்னா குற்றவாளி ரொம்ப ஈஸியா தப்பிச்சு போயிடுவான். ஐ see. மேடம், உங்க காலேஜ் கேம்பஸ் சுத்தி எங்க ஆளுங்க மஃப்டில இருக்காங்க. உங்களுக்கு யார் மேலயா சந்தேகம் ஏற்படுதுன்னா உடனடியா எங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க. இமீடியட்டா நாங்க வந்து ஆக்ஷன் எடுக்கிறோம். ஓகே? ஓகே. தேங்க்யூ மேடம். வெல்கம். எழுந்துரு, உட்காரு. கேட்கிற கேள்விக்கு நீ ஒழுங்கா பதில் சொல்லல, பொண்ணுன்னு கூட பார்க்க மாட்டேன். முட்டிக்கு முட்டி தட்டிடுவேன். என்ன? சொல்லுவல்ல? Please, sir. I'm not a criminal. I'm innocent. என்னது? I'm innocent. ஏன் உனக்கு தமிழ்ல பேசுறதா? தமிழ்ல சொல்லு. சினிமால பாப்பியா? உனக்கு எந்த ஹீரோ ரொம்ப பிடிக்கும்? Sylvester Stallone. Hollywood hero Sylvester Stallone. ஏன் இங்க இருக்கவங்களா உனக்கு ஹீரோவா தெரியலையா? இவங்களாம் ஆம்பளையா தெரியலையா உனக்கு? சரி, இங்க இருக்கவங்களா யாரை பிடிக்கும்? Shahrukh Khan. ஷாருக் கான். ஷாருக் கான். முடி ரொம்ப அழகா இருக்குல்ல உனக்கு. மொட்டாச்சு அப்படி இருக்கும். உன் பேர் என்ன? Pooja. பூஜா. நல்லா பேர், நல்லா.
பூஜா 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 எனக்கு ரொம்ப பிடிச்ச பேர். சரி, அவன் பேர் என்ன? யார் பேரு? அவன் பேரு எனக்கு தெரியாது சார். சரி, இந்த கஞ்சா அபின்னு இதெல்லாம் உங்களுக்கு எப்படி கிடைக்குது? எனக்கு தெரியாது சார். தெரியாது? சாப்பிட்டியா? சாப்பிடணும் போல இருக்க. அப்ப சொல்லு. சார் எனக்கு தெரியாது சார். சாப்பிட்டு 2 நாள் ஆகுது சார். ரொம்ப பசிக்குது சார். ஒழுங்கா கேட்டா நீ பதில் சொல்ல மாட்ட. சரி, ஏசி வருவாரு, அவர்கிட்டே நீ பதில் சொல்லு. எந்திரி, ஏசி வராரு. உட்கார் உட்காருமா, உட்கார் 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 உட்கார். பயப்படாத. என்ன உனக்கு இந்த கிரீன் கலர் ரொம்ப பிடிக்கும்ல? ஆமா. உன்னோட டேட் ஆஃப் பர்த் என்ன? 22/3/77. 22/3/77. 22/4. நல்ல நம்பர் இல்லையம்மா. ராகுவோட நம்பர் 4. உனக்கு உடல் எண்ணும் 4, உயிர் எண்ணும் 4. வாழ்க்கையே பெரிய போராட்டம் தான். ஏகப்பட்ட பிரச்சனை. அமைதியா இருந்திருக்காதே இல்ல? சரி, உன்னோட பேர் இங்கிலீஷ்ல எழுத தெரியுமா உனக்கு? எழுதுவ? இந்த புடி எழுது, பேர் எழுது, எழுது, பயப்படாத. எழுதிட்ட? வெரி குட். PUJA P8URJ1A1 7. டோட்டல் நம்பர் 7. என்ன பண்றது? உனக்கு லைஃப் நம்பர் 6, பேர் நம்பர் 7. ஒத்து வராதே. உனக்கு நம்பர் சேர்க்கையும் சரியில்லை, உன்னோட சேர்க்கையும் சரியில்லை. ஆமா, அந்த ஸ்ரீகுமாருங்கிறது யாரு? தெரியாது. சரி, அதை விடு. நீ என்ன பண்ற? இந்த மாதிரி ஸ்பெல்லிங் எழுதாத. நான் சொல்றேன். 6. இனிமே இந்த மாதிரி எழுது. PWOJN எழுதினான்னு வச்சுக்க, நம்பர் 6 வரும். உனக்கு நல்ல ராசி நம்பர். திருந்தி வாழறதுக்கு முயற்சி பண்ணு. என்ன அப்புறம் அடிக்கடி பார்சாதி கோயிலுக்கு போயிட்டு வரியா? சாப்பிட்டியாமா? சாப்பிடல? இப்போ நான் சாப்பாடு அனுப்பிக்க சொல்றேன். ஓகே, நல்லா சாப்பிடு. நான் ரவுண்ட்ஸ் போயிட்டு வந்துடுறேன். பாய்.
உட்காரு. சப் இன்ஸ்பெக்டர் வருவாரு, ஒழுங்கா பதில் சொல்லு. ஏய், யார் இவளுக்கு சாரி எந்திரி. உட்கார். உட்காருனா நல்லா உட்கார். அது என்ன நாய் வால் மாதிரி முன்னாடி முடி தொங்குது? பின்னாடி போடு. ஓ மனசுல என்ன ஜான்சி ராணி நினைப்பா? நீதான் மாஃபியா காங்கோட தலைவியா? அவன் பொண்ணுங்களை காலேஜுக்கு அனுப்பிட்டு வயித்துல நெருப்ப கட்டிட்டு தெரியுறா. நீ என்னடான்னா ட்ரக்ஸ் வித்துட்டு கிட்னாப் பண்ணிட்டு இருக்கியா? அவன் பேர் என்ன தெரியாது? ஆமா, இந்த ட்ரக்ஸ் எல்லாம் உனக்கு எப்படி கிடைக்குது? தெரியாது. தெரியாதா? இப்படி எல்லாம் கேட்டா நீ பதில் சொல்ல மாட்ட. வசந்தகுமாரி வருவாங்க, அவங்க கிட்ட மட்டும் பதில சொல்லு. கான்ஸ்டபிள் மேடம். கொஞ்சம் தண்ணி கொண்டு வாங்க. சேர் ஒன்று கொண்டு வாங்க. என்ன விட்டுருங்க, எனக்கு எதுவும் தெரியாது. என்ன விட்டுருங்க, என்ன டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. எனக்கு கொஞ்ச நேரமாவது தூங்க விடுங்க. எனக்கு எதுவும் தெரியாது. தாங்க தாங்க, ப்ளீஸ் தாங்க. தரேன். நீங்க கேக்குறதுக்கு எல்லாத்துக்கும் பதில் சொல்றேன். தாங்கல இரு. நீங்க கேக்குறதுக்கு எல்லாத்துக்கும் தரேன், சொல்றேன். இரு. தாங்க ப்ளீஸ் தாங்க. தரேன், இரு. தாங்க. தேங்க்ஸ். சேர்ல உட்காரு. ஐயோ, எனக்கு தாங்க பாத்தியா, ப்ளீஸ். தப்பு பண்றியே. சின்ன பொண்ணா இருக்க, இந்த மாதிரி தப்பெல்லாம் பண்ணலாமா? ஐயோ, எனக்கு தாங்க. இரு இரு, தரேன் தரேன். எனக்கு தாங்க. நீ முதல்ல எழுந்து சேர்ல உட்காரு. வேண்டாம், உட்காரு, எனக்கு தரேன். அது கொடுங்க. எழுந்துரு. ப்ளீஸ். முதல்ல உட்காரு. தரேன். உண்மையை சொல்லு. ப்ளீஸ், எனக்கு தாங்கல. தரேன். நீ யாரு? உன்னோட பேக்ரவுண்ட் என்ன? உன்னோட மோட்டிவ் என்ன? உன்னோட நெட்வொர்க் என்ன? இத பத்தின உண்மையெல்லாம் என்கிட்ட சொல்லிடு. ஐயோ, எனக்கு எதுவுமே தெரியாது. நான் ஒரு ட்ரக் அடிக்ட் மட்டும்தான். மத்தபடி எந்த மோட்டிவும் என்கிட்ட இல்ல. ப்ளீஸ் தாங்க முதல்ல அத. சரி பூஜா, இத பாரு. நான் உன்னை என்னோட தங்கச்சியா தானே நினைச்சிட்டு இருக்கிறேன். அதனாலதான் உன்கிட்ட சொல்றேன். இங்க நிறைய ஜென்ஸ் இன்ஸ்பெக்டர்லாம் இருக்காங்க. தரேன், நான் சொல்றத முதல்ல கேளு. இங்க ஜென்ஸ் இன்ஸ்பெக்டர்ஸ் எல்லாம் உள்ள வந்தாங்கன்னா உன்னை வேற மாதிரி எல்லாம் ட்ரீட் பண்ணுவாங்க. அதெல்லாம் வேண்டாம். நீ அப்ரூவ் ஆயிட்டேன்னு வச்சுக்கோ, 2 வருஷத்துல நீ ரிலீஸ் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. நான் தான் உனக்கு ஹெல்ப் பண்றேன்னு சொல்றேன்ல. சரி, நான் ஒரு கொஸ்டின் கேட்டா பதில் சொல்வியா? தரணும். நிச்சயமா தருவேன். தாங்க. தருவேன்னா தருவேன். ஓகே, தாங்க. இரு தரேன். இந்த போட்டோல இருக்க பையனை உனக்கு தெரியுமா? தரணும். தருவேன். தரணும். தரேன். யாரு? இப்ப நாகு. இதுக்கு முன்னாடி அதாங்களே.
தரேன். தாங்க. நீ இன்னும் சொல்லவே இல்லையே. முன்னால பாபு, ஜேம்ஸ், கலீம், பல்பர் சிங். தாங்க. தரேன். சரி, இவனை முதல்ல எங்க சந்திச்ச? மதுரையில. எப்படி சந்திச்ச? உங்க அப்பா அம்மா இப்ப எங்க இருக்காங்க? சொல்லு. சீக்கிரமா கூட்டிட்டு வாங்க. இறங்க. சீக்கிரம் வா. வீடு எங்க? போட்டல எங்கன்னு சொல்லுடி. அங்க. அங்கதானே, போ. வா சீக்கிரம். போ சீக்கிரம். போடி, போ. ஏய், என்ன இங்க நின்னுட்ட? இங்கயா? வேறங்க? மேல. ஓ, ஓடினா. ஓ. எங்க? உள்ள. சீக்கிரம். இந்த வீடுதான். பூட்டை வடக்கட்டுமா மேடம்? நோ, கோர்ட் ஆர்டர் இல்லாம நாம எதுவும் செய்ய முடியாது. பேசாம சீல் வச்சிருங்க. யார் வீட்ல? வாங்க மேடம். என்ன வேணும்? இங்க நாகுன் ஒருத்தர் இருக்கானே, தெரியுமா? தெரியாது மேடம். அவன் எங்க போயிருக்கான்னு தெரியுமா? எனக்கு தெரியாது மேடம். இந்த பொண்ணையாவது தெரியுமா? தெரியாது மேடம். ஏய், இந்த ஆளு உனக்கு தெரியுமா? தெரியும். இவர்தான் இந்த வீட்டு ஹவுஸ் ஓனர். என்னையா பொய் சொல்றியா? அது நிறைய அட்வான்ஸ் கொடுத்தாங்க, அதனால தான் யாரும் தெரியாம வாடகைக்கு விட்டேன். உன் பேர் என்ன? ராமகிருஷ்ணன். உங்க அப்பா பேரு? கிருஷ்ணசாமி. கிருஷ்ணசாமி. இந்த பிரஸ் வச்சுக்காரா? அவரே தான் மேடம். எப்ப வேணாலும் விசாரணை கூப்பிடுவோம். இந்த ஊரை விட்டு எங்கேயும் போக கூடாது. சிட்டில தான் இருக்கணும். புரிஞ்சுதா? சீல் வச்சாச்சு மேடம். ஓகே. ट्रेन का टाइम तो हो गया, चलो कोई बात नहीं। अच्छा ठीक है, मैं 1-2 दिन में आ जाऊंगा। जल्दी आइएगा, हम लोग घर में अकेले हैं। हाँ ठीक है, उसका कोई बात नहीं है। किसी का फोन आने बोला 2 दिन के बाद मुझे कांटेक्ट करें। जी अच्छा। अभी टाइम हो गया, ठीक है, अपना ख्याल रखना। हाँ, तुमने फीस बोला था ना? हाँ पापा। पैसे कुछ रखो और अपनी फीस भरो, ठीक है? अंदर मैं चल रहा हूँ, निकल। கான்ஸ்டபிள்ஸ் பிடிங்க அவனை. ஏய் நில்லா. நில்லா ஓடுறே. நில்லு. ஏய். வா. என்னடா ஓடுற? ஏய், இழுத்து வாங்க அவனை. ஏய், டேய். சரியா? என்ன? நாகு எங்க? யார் நாகு? எனக்கு எந்த நாகு தெரியாது. உனக்கு தெரியாது? தெரியாது சொல்றேன்ல. தெரியும் சும்மா. இந்த பொண்ணையாவது தெரியுமா? எந்த பொண்ணு? இந்த பொண்ணா? எனக்கு தெரியாது. தெரியும். இந்த ஆளு போய் பேச்சு சொல்றான். சொல்லு. எல்லாத்துக்கும் இவன் தான் காரணம். எதுவா இருந்தாலும் போலீஸ் ஸ்டேஷன்ல போய் பேசலாம். வாடா. पापा, अरे ये क्या हो गया? पापा को छोड़िए ना, पापा। வாடா அண்ணா. கான்ஸ்டபிள்ஸ் வண்டியில ஏத்துங்க. வெயிட் வெயிட். கான்ஸ்டபிள்ஸ் ஏன் ஜிப்ல ஏத்துங்க. என்ன? மேடம், கமிஷனர் உங்களை இமிடியேட்டா ஆபீஸ்ல சொல்லிருக்காரு. இந்த கேஸை இனிமே நான் டேக் ஓவர் பண்ணிக்கிறேன். ஓகே.
அரிசி மூட்டை சீக்கிரம் போடுறா. டெம்போ மணிக்காத தள்டா. சீக்கிரம் போடுறா. என்ன ஹீரோ குரூப்பும் வில்லி குரூப்பும் விளையாட ஆரம்பிச்சிட்டாங்களா? என்ன ஜூனியர் ஹீரோ நீ தனியா உட்காந்துட்டு இருக்க? உன்னை யாரும் ஆட்டத்துக்கு சேர்த்துக்கலையா? அவங்க எனக்காக தான் ஆடுறாங்க. நீங்க டிவில பார்த்தது இல்லையா? ஆடுறவங்களோட பாக்குறவங்களுக்கு தான் சந்தோஷம் அதிகம். பாரு ராஜா, எனக்கு இந்த கிரிக்கெட் எல்லாம் தெரியாது. எனக்கு தெரிஞ்சதெல்லாம் கிள்ளித்தண்டு மட்டும்தான். அதுவும் நான் ஆடி யாரும் சந்தோஷப்பட்டதே கிடையாது. 4 அடி வாங்கி தான் பழக்கம். இந்தா இத வச்சுக்க. என்னது அங்கிள்? இது சாக்லேட். இப்ப பிரிச்சிடாத, அப்புறமா பிரிச்சு சாப்பிடு. ஹீரோ குரூப்புக்கு மட்டும் கொடு, வில்லி குரூப்பை பார்க்க வச்சு சாப்பிடு. என்ன அப்படிலாம் சொல்லக்கூடாது. நீங்க பெரியவங்க, தப்பு பண்ணலாமா? பிரசாத் இந்தா. பாத்தியா சீனிவாசன் எவ்வளவு நல்லவன். சாக்லேட்லாம் உனக்கு கொடுக்குறான்ல, நீ என்னைக்காவது ஒரு நாளாவது உனக்கு கொடுத்துருக்கிறியா? இந்தா சாக்லேட். பாத்தியா சீனிவாசா, இதுக்கு தான் வில்லி குரூப்புக்கு சாக்லேட் கொடுக்க கூடாதுன்னு சொன்னேன். கேட்டியா நீ? பரவாயில்ல அங்கிள், அவங்களும் என் கூட பிறந்தவங்க, திட்டக்கூடாதுன்னு சித்தி சொல்லிருக்காங்க. நீ ஆசையா கொடுக்குற, அவன் தூக்கி எறிஞ்சிட்டு போறானே. சுபையா கொஞ்சம் இப்படி வா. அரிசி மூட்டை இந்தடா பால் போடு. என் மூக்குறிஞ்சி ஃபீல் பண்றி. சுபையா, பசங்க கிட்ட என்ன தப்பா பேசிட்டு இருக்கீங்க? இல்ல நீ தப்பாலாம் ஒன்னும் சொல்லல. இந்த பிரபாவதி அம்மாவோட குழந்தைங்க கிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்க சொன்ன, அவ்வளவுதான். இந்த பாருப்பா, அவங்க பசங்க வேற என் பசங்க வேறன்னு ஏன் பிரிச்சு பாக்குறீங்க? எல்லாமே நம்ம வீட்டு பசங்க தான். அந்த வேறுபாடு வரக்கூடாதுங்கிறதுக்காக தான் இன்ன வரைக்கும் பிரபாவ அம்மாவாவும் என்ன சித்தியாவும் கூப்பிட விடுறேன். சின்ன பசங்க, அவங்க மனசுல ஒரு பகை உண்டாச்சுன்னா நாளைக்கு தேவையில்லாம குடும்பத்துல பிரச்சனை வரும். நீங்க இதுக்காக ஸ்ரீரங்கத்துல இருந்து வரல. சரிங்க. அதை கொஞ்சம் மனசுல வச்சுங்க. சரிங்க. தயவு செஞ்சு இதெல்லாம் பேசாத. என்ன சுபையா கை கட்டி வாய் ஊத்தி இருக்கிறாரு? என்ன விஷயம்? ஒன்றும் இல்ல, சமையல் விஷயமா பேசிட்டு இருக்கேன். நீ போப்பா. இப்பெல்லாம் யார் என்னதை பண்ணாலும் நீ கண்டுக்காம இருந்துடுற, இல்ல என்கிட்ட மறைச்சிடுற. குடும்பம்னா கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கும், இதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி போனோம். எதை அட்ஜஸ்ட் பண்ணி சொல்ற? காலேஜ்ல இருந்து வரும்போது குடிப்பான், துப்பட்டா குடிச்சிட்டு வர்றா, வீட்டுல போன் எடுத்து காது வச்சா மணிக்கணக்கா பேசுறான். அதெல்லாம் கண்டுக்காம அட்ஜஸ்ட் பண்ணிக்க சொல்றியா? நீங்க என்னங்க எல்லாமே தப்பா நினைக்கிறீங்க? காலேஜ்ல எங்கேயாவது தடுக்கி விழுந்திருப்பா, துப்பட்டா கிழிஞ்சிருக்கும். வயசு பொண்ணுங்க, அவளுக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க, யாருக்கிட்ட வேணாலும் பேசலாம். ஒருத்தர்கிட்ட தான் பேசுறான்னு நீங்க ஏங்க தப்பா நினைக்கிறீங்க? எனக்கு ஒண்ணு இல்லப்பா, நாளைக்கு அவன் மூலமா ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா என்ன ஒரு பயம் சொல்ல மாட்டானுங்க, சித்தியோட வளர்ப்பு செய்யலன்னு சொல்லுவானுங்க. சொல்லு, என்னதான் இருக்குன்னு நான் தெரிஞ்சுக்கிறேன். துப்பட்டா ஏன் கிழிஞ்சிருக்குன்னு கேட்டா என் மேல எரிஞ்சு விழற. யார்கிட்ட இவ்வளவு நேரம் போன்ல பேசுறேன்னு கேட்டா என் பாய் ஃப்ரெண்ட் கிட்ட. பாய் ஃப்ரெண்ட் இருந்தா தப்பா அப்படியெல்லாம் திருப்பி கேக்குற. எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியலைங்க. அவ ஏன் என்னை இவ்வளவு வெறுக்கிறா? வயசு கோளாரா, இல்ல யாராவது சொல்லி அப்படி நடந்துக்கிறாளா?
இல்ல நம்ம வளர்ப்பு தப்பா? எனக்கு ஒண்ணுமே புரியலைங்க, ஒண்ணுமே புரியல. நீங்க வேற இந்த நேரத்துல அவகிட்ட பேசாம இருக்கீங்க. இப்படியே இருந்துட்டோன்னா அவளுக்கு நம்ம மேல இந்த குடும்பத்து மேல ஒரு பற்று இல்லாம போயிடும். இது பாருங்க, உங்க பிடிவாதத்தை கொஞ்சம் விட்டுடுங்க. அவகிட்ட அன்பா அனுசரணையா நடந்துக்குங்க. நம்ம மேல காட்ட வேண்டிய அன்பை வேற யாரு மேலயாவது காட்ட போறா? சரி, சாயங்காலம் வரட்டும், பேசுறேன். ஏய் புடி பாப்போம். ஏய் முடியாதுடி, வா 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 புடி பாப்போம். ஏய் சீக்கிரம் வா வா. ஏய் புடி பாப்போம், புடி புடி. ஏய் முடியாதே, முடியாதுடி, வா வா வா. ட்ரை பண்ணு. பாத்து ஓடுப்பா. தள்ளுடி. ஏய் போடி. ஏங்க, காவேரி வரா, பார்த்து பேசுங்க. அடே வா வா வா. ஏய் முடியாதே. ஏய் ஸ்ரீ நவுறா. எங்க எடுத்த? உங்க ரூம்ல இருந்துக்கா. என் ரூம்ல எதையும் தொடக்கூடாதுன்னு சொல்லிருக்கேன்ல. சரி அருமே. அறிவு இருக்கா உனக்கு? அவன் தம்பி தானே, அவன் தொட உரிமை இல்லையா? உடச்சா வேற வாங்கி தர்றேன். அப்பா சும்மா பேசாதீங்கப்பா. இது யாரு வாங்கி கொடுத்தான்னு தெரியுமா உங்களுக்கு? எவன் கொடுத்தா என்ன? அப்பா சும்மா சும்மா கை நீட்டுற வேலையெல்லாம் வச்சுக்காதீங்க. என்ன ஆகுனா கை நீட்டுறீங்க? அன்னைக்கு அடிச்சு போய் பொறுத்துக்கிட்டேன். இனிமே அடிக்கடி கை நீட்டாதீங்க. காவேரி, நீ மேல போமா, மேல போமா. பாத்தியா சாரதா? என்ன பாக்குறது? அவ செஞ்சது சரிங்க. ஒரு வயசு பண்ண கை நீட்டி அடிக்கலாமா? அன்னைக்கு அடிச்சு போவே நான் பதறி போனேன். குழந்தைங்க தப்பு பண்ணா ஏதோ அன்பா பேசி சமாதானப்படுத்தணும். அதை விட்டுட்டு நீங்க உங்களை திருத்தவே முடியாதுங்க. சாப்பிட்டியாமா? பையா. ஏய் சுப்பையா, ஆண்டி இருக்காங்களா? யார் அந்த வில்லியா? இருக்காங்க இருக்காங்க. Oh my god. நாகுல், நீ எங்க வந்த? சும்மா ஒண்ணு பாக்குதா? யோ, இப்போ நீ எப்படி வந்த? சும்மா இப்படிதான், சிம்பிள். கடவுளே, கீழ சித்தி இருக்காங்க. பாத்தாங்கன்னா அவ்வளவுதான். சித்தினால ஒண்ணும் ஆகாது. ஏய் மல்லி மல்லி, நிறுத்து நிறுத்து. மூக்குக்குள்ள போய் பொறையடிக்க போகுது. அப்பாடா, வேர்த்து விறுவிறுத்து போச்சியா? கண்ணு மண்ணு தெரியாம ஏதோ காட்டுக்கரு பாண்ட மாதிரி என்ன பேச்சு பேசுற அந்த பொண்ணு காவேரி? ஏதோ சின்ன பொண்ணு நினைச்சா வாயை திறந்தா நெருப்பாதான் கொட்டுது. எது பேசுறதா இருந்தாலும் கொஞ்சம் புரியுற மாதிரி பேசு. அந்த பொம்பளை தான், அந்த பிரபாவதி தான் அந்த பொண்ணை கெடுத்து குட்டிச்சவரா வச்சிருக்கா. சாப்பாட்டுல ஏதோ கலந்து கொடுத்துட்டான்னு நினைக்கிறேன். அதான் பெத்த அப்பன் கூட பார்க்காம நாக்கு மேல பல்ல போட்டு பேசிட்டா. என்ன விஷயமா? நம்ம ஸ்ரீனிவாசலங்க இந்த காவேரி பொருளை வச்சு ஏதோ விளையாடிட்டு இருந்திருக்கா. அதுக்கு ஏன்னா இதை எடுத்தேன்னு அந்த பொண்ணு அடிக்க ஆரம்பிச்சிட்டா. ஏமா இத மாதிரி அடிக்கிறேன்னு அண்ணன் கேட்டதுக்கு அவரையே எதிர்த்து பேசுறா. ஏன் அண்ணி ஒண்ணும் சொல்லலையா? நீங்க செஞ்சதா தப்புன்னு அக்கா அண்ணனை போட்டு திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. சரி சரி, அக்கா அவளுக்கு பால் கொடுக்க சொன்னாங்க, கொடுத்துட்டு வந்துடுறேன். சரி, பைப்பை மூடுங்கப்பா. சம்மர்ல அவன் தண்ணி இல்லாம கஷ்டப்படுறான், பைப்பை திறந்து போட்டுட்டு. என்ன பாக்குற? ஒரு நிமிஷம் இரு. அட்வான்ஸ் விஷஸ். எதுக்கு? நாளைக்கும் பர்த்டே, அதுக்கு. ஏய், உனக்கு எப்படி தெரியும்? சிம்பிள்.
உன்னை பத்தி எல்லாமே தெரியும், உன் ஜாதகமே தெரியும். 2/10/1982 திருச்சி கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல 2ஆம் நம்பர் ரூம்ல வெள்ளிக்கிழமை காலைல 6:32 மிதுன ராசி புனர்பூச நட்சத்திரத்துல 2வது பாதத்துல நீ பிறந்த. கரெக்ட்? ரைட்? ஏய் யாரோ வராங்க, நீ போய் ஒளிஞ்சுக்கோ போ. என்ன பால் குடிச்சிட்டு வர சொன்னாங்க சித்தி. அதெல்லாம் ஒண்ணு வேணாம் போ. குடி காவேரி. வேண்டாம்னு சொல்றேன்ல, போ. பாத்தியா, இப்படிதான் மாத்தி மாத்தி வந்துட்டு இருப்பாங்க. நீ முதல்ல போயேன். இரு என்ன அவசரம்? போறதுக்கு முன்னாடி உன்னோட பர்த்டே கிஃப்ட் நீ பார்க்க வேண்டாமா? Thank you. அக்கா, காவேரிக்கு பால் கொண்டு போனேன், வேண்டான்னு சொல்லிட்டா. சரி நீ போ. சாரதா, எங்க போறேன்? காவேரிக்கு பால் கொடுத்துட்டு வரேங்க. திரும்ப திரும்ப அவகிட்ட போய் அவமானப்படணுமா? ஏங்க, வயசு பொண்ணுங்க இப்படி சாப்பிடாம படுத்தா உடம்புக்கு என்ன ஆகுது? அவ நம்ம குழந்தைங்க. ஒரு நாள் பட்டினி எடுத்தா அவளுக்கு புத்தி வரும். ஐயோ என்னங்க நீங்க, நான் போய் கொடுத்துட்டு வரேன். பேசாம கொண்டு போய் வைங்கறல. போ. ரொம்ப அளவுக்கு மீறி செல்லம் கொடுக்குற அவளுக்கு. இல்லங்க, நீங்க ஒண்ணும் சொல்லாதீங்க, நான் போய் கொடுத்துட்டு வரேன். சாரதா, ஏய் நாகு, இந்த இதயம் துடிச்சிட்டு இருக்க மாதிரியே டப் டப் துடிச்சிட்டு இருக்கு தெரியுமா? காவேரி, காவேரி. என்ன ஏன் இப்ப கத்துறீங்க? யார் கூட பேசிட்டு இருந்தியே? ஆமா, இந்த நேரத்துல என் பெட்ரூம்குள்ள ஒருத்தனை கூட்டிட்டு வந்து நான் தான் பேசிட்டு இருக்கேன். இல்லம்மா, ஏதோ குரல் கேட்டுச்சு, அதான். இந்த வீட்ல நிம்மதியா டிவி கூட பார்க்க கூடாதா? இல்ல, யாரோ பேசிட்டு இருந்த மாதிரி கேட்டுச்சு. இது பாருங்க, முதல்ல உங்க முதுகுல இருக்க அழுக்க துடைக்க பாருங்க, அதுக்கப்புறம் மத்தவங்க கண்ணுல இருக்க அழுக்க பார்க்கலாம். சரி, ஏமா கோச்சிக்கிறேன்? இந்தா பால் சாப்பிடு. எனக்கு பால் வேண்டாம். கோச்சிக்காதம்மா, சாப்பிடு. முதல்ல இங்க இருந்து போறீங்களா? நீங்க இருக்கிறது எங்க வீட்ல இருக்கவங்களுக்கு தெரிஞ்சதுன்னா அவ்வளவுதான். ப்ளீஸ் நாகு, இங்க இருந்து போயிட. பயப்படாத காவேரி, நம்ம 2 பேரும் இந்த ஊரை விட்டே போறோம். எங்க வீட்ல எனக்கு வேற பொண்ணு பாத்துட்டாங்க. என்ன
எல்லாத்தையும் சொல்ல வேண்டியதானே? சொன்னா ஒத்துக்க மாட்டாங்க. உங்க வீட்ல நம்ம கல்யாணத்துக்கு ஒத்துக்குவாங்களா? நாம 2 பேரும் பெங்களூர் போய் கல்யாணம் பண்ணிக்கிறோம். எப்படி? இந்த பேப்பர்ல எல்லா டீடைல்ஸும் எழுதி வச்சிருக்கேன் பாரு. நான் ரொம்ப நேரம் இங்க இருக்கக்கூடாது, கிளம்புறேன். என்ன அர்ஜென்ட்டா கான்டாக்ட் பண்ணணும்னா என் நம்பர் இதுல இருக்கு. நான் வரேன். என்னம்மா நைட்டு சரியா தூங்கலையா? சும்மா கண்ணை மூடிட்டு இருந்தேன். ராத்திரில நிம்மதியா தூங்க விட மாட்டேங்கிறீங்க. பகல்ல ஏறும்ல நிம்மதியா இருக்கவும் முடியல. எது கூப்பிட்டீங்க? இந்தா உன் பர்த்டே பிரசன்ட். என்னது இது? பட்டு போடுவேம்மா. என்னை பார்த்தா புடவை கட்டுற மாதிரி தெரியுது. இப்படி புடவை கொடுத்து என்னை இன்சல்ட் பண்ணாதீங்க. நீங்களும் உங்க புடவையும். Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.